திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற உள்ளதால் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீப ஆராதனையும் உதய மாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதையடுத்து தங்க சப்பரத்தில் எழுந்தருளி சண்முக விலாச மண்டபம் வருகை தரும் ஜெயந்திநாதருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து ஜெயந்திநாதர் தன்னிடம் போரிட வரும் யானை முகம் கொண்ட சூரனையும், அடுத்து சிங்கமுகனையும், மூன்றாவதாக தன் முகம் கொண்ட சூரனையும் தன் வேலால் வதம் செய்கிறார். இறுதியில் மரமாக மாறிய சூரனை சுவாமி ஜெயந்திநாதர் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொள்ளும் நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் கடற்கரையில் உயர் கோபுரங்கள், 250 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலில் புனித நீராடும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக கடலில் தடுப்புகள் அமைத்து 8 ஃபைபர் படகுடன் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவசர தேவைகளுக்காக 14 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 400 கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 650 தூய்மை பணியாளர்கள் பணிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர். திருச்செந்தூரில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து கோவிலுக்கு செல்ல 45 இலவச பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பரமசிவா, நான் மதுரையில வரேன். சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் கிட்டத்தட்ட ரொம்ப 15 வருஷமா அங்கே வந்து 6 நாள் சசிவரம் இருந்திருக்கேன். இன்னைக்கும் இருந்துருக்கேன். இன்னைக்கு 6ஆவது ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. செக்யூரிட்டிலாம் நல்லா பீப்பப் பண்ணிருக்கேன். பழைய இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. நாமக்கல் மாவட்டம் பரமத்துவேடு வட்டம் ஜாரபாளையத்தை சேர்ந்தவங்க. இங்க கிட்டத்தட்ட இங்க 37-38 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் ஐயா 20 வயசுல இருந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கோம். 6 நாளுக்கு தங்கி இருந்தா அனைத்து பீடைகளும் நன்மைகளும் உடலுள்ள வியாதிகள் குணமாகுது. இதோட நம்ம தொழிலுக்கும் வளமா இருக்கு. இதேபோல் முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமி வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்.